Hi friends, welcome to 𝗀𝗂𝗽𝗀𝗀 lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ க்ளீனிங் வீடியோ தாங்க. பாத்ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், நம்ம க்ளீனா வச்சுக்கிட்டோம் அப்படினா அது நம்ம குடும்ப ஆரோக்கியத்துக்கே ரொம்ப நல்லதுங்க. பாத்ரூம், கிச்சன் சிங்க், டைல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படினா உப்பு கரை படிஞ்சு பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கும். எவ்வளவுதான் தேய்ச்சி க்ளீன் பண்ணனாலும் போக மாட்டேங்குதுன்னு நினைக்கீங்களா? கவலையை விடுங்க. நான் சொல்றேன் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்க பாத்ரூம் டைல்ஸ், உங்க கிச்சன் பார்க்கிறதுக்கே பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாத்ரூமில் இருக்கிற உப்பு படிஞ்ச டைல்ஸ் கரையை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் 3 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இது பொடி உப்பு தான். நீங்கள் கல் உப்பாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் துணிக்கு துவைக்கிற சோப்பு பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடா. அடுத்தால ஹார்பிக் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ப்ளூ கலர் ஹார்பிக். இதுக்கு தாங்க டைல்ஸ் கரை நல்லாவே போகும். இது 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை லெமன் எடுத்துக்கிறேன். அரை லெமனை கட் பண்ணி அதை நல்லா புழிஞ்சு அந்த சாறை மட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஒன்றா கலந்து விடணுங்க. லெமன் ஊற்றுனதும் பாருங்கள் நல்லா பொங்கி வர்ற மாதிரி இருக்குது முறையாக. இப்போ இதை நல்லா கலந்து அடித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும். அது அந்த ஹார்பிக்கும் அந்த லெமனு அந்த சோப்பு பவுட்ரு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி அங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆனால் இது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. உடனே அந்த பொங்கி வருது அந்த முறை அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அந்த உப்பு சோப்பு பவுட்ரு அதையெல்லாம் நல்லா கரைகிற மாதிரி நம்ம இதை ஒரு 3 நிமிஷத்துக்காச்சும் நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் கரை அந்த உப்பு படிஞ்ச கரை அவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் க்ளீன் பண்ண போகிற டைல்ஸை பார்த்துக்கோங்க. பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் தான் எவ்வளோ உப்பு படிஞ்சு போய் இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே நான் உங்கள்கிட்ட இதை நான் காட்டிக்கிறேன். ஏன்னா நான் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாகவும் காட்டுறேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துலலாம் எப்படி உப்பு கரை படிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாரி இந்த பைப்பையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட் அவ்வளோ அழகாக க்ளீனாக ஆயிருங்க. இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த லிக்விடு நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம்ல அதை ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து எல்லா பக்கமும் நம்ம நல்லா அப்ளை பண்ணி விடணும். இதை அப்ளை பண்ணி முடித்து கீழேயும் பாருங்கள் டைல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம எடுத்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடலாம். நான் ஸ்க்ரப்பர் வச்சு இப்போ அப்ளை பண்ணி விட்றேன். நான் கைட்டை தான் அப்படியே பண்ணுறேன். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லா பக்கமும் அந்த லிக்விடை வச்சு நம்ம நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷமாச்சு இதை நம்ம ஊற வைக்கணுங்க. நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிரும். 15 நிமிஷம் நல்லா நான் ஊற வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் நமக்கு எங்கெல்லாம் உப்பு கரை இருக்குதோ அங்கே எல்லா பக்கமுமே நம்ம நல்லா இதை தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்ளை பண்ணி விட்டுக்குவோம். அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அந்த பைப்புக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பைப்புமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி போய் தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பலாம் கஷ்டப்படணும்னு தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் தேய்க்கும் போது இந்த செவருக்கு அந்த செவருக்கு வித்தியாசத்தை பாருங்கள். எவ்வளோ அழகாக அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். நல்லா தேய்ச்சிக்கோங்க எல்லா பக்கமும். நம்ம ரொம்பலாம் போட்டு அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. நீங்கள் லைட்டாகவே தேய்ச்சாலே போதும். ஏன்னா ஊற வச்சதுக்கு அதுக்கும் நமக்கு நல்லாவே அழுக்கு போயிடும். அந்த உப்பு படிஞ்ச கரையாக இருக்கட்டும் அழுக்காக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக போயிருங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். நான் தேய்ச்சி முடித்து க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பளிச்சுன்னு நம்ம முகம் பார்க்கலாங்க. அந்த டைல்ஸில் அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நான் கழுவி விடுறேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கரை ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக கரை போயிருச்சுது. நல்லா க்ளீனாகவும் ஆயிருச்சுது. நம்ம ஹார்பிக்கும் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆயிரும்.
இப்போ நான் கீழேயும் தேய்ச்சிக்கிறேன். கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் ப்ரஷ் எதுவும் இருந்தால் அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்க்ரப்பர் வச்சு கையில் தேய்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற பாத்ரூம்லாம் நம்ம வந்து உண்மையிலேயே க்ளீனாக வச்சுக்கணுங்க. அதுதான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த பைப்பையும் நான் தேய்ச்சி விட்றேன். பாருங்கள், தேய்ச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க இந்த பைப்பு. பாருங்கள், நான் கழுவிட்டு காட்டுறேன். உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிட்டு, நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் பாத்ரூம் டைல்ஸு, பைப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ அழகாக நீட்டாக ஆயிரும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட முகம் கூட தெரியுதுங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா டைல்ஸு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் இருக்கிறத பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தல க்ளீன் பண்ண போகிறது கிச்சன் சிங்கும் கேஸ் அடுப்பையும் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சோப்பு பவுட்ரு, துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு, எந்த பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஆப்பசோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டுட்டு நல்லா இதை வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. சோப்பு பவுட்ரு, உப்பு இதெல்லாம் வந்து நல்லா கரையணும். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு க்ளீன் பண்ணும்போது நம்ம அடிக்கடி ரெடி பண்ணணும்னு தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுப்பெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். நான் சமைச்செல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம லெமன் சாறு புழிஞ்சு ஊற்றணும்ல, அதில் வந்து புழிஞ்ச லெமன் வந்து 1/2 லெமன் இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடலாங்க. லெமனை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல கலரும் கொடுக்கும். அதேமாரி நமக்கு வந்து அந்த அடுப்பே பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா வந்து இதை வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா துணி வச்சு முதல்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை நனைச்சிட்டு இன்னொரு வாட்டி தொடச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்க நம்ம அடுப்பு வந்து அவ்வளோ ஒரு க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிரும். நான் இப்போ வந்து இது எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அந்த துணியை வச்சு நான் தொடச்சிருந்தேன். இந்த துணியை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை மறுபடியும் நம்ம வந்து நல்ல லைட்டாக தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் தொடச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு நல்லா க்ளீனாக ஆயிரும். நான் தண்ணியில் நனைச்சி மறுபடியும் தொடச்சிக்கிறேன். இப்போ இந்த துணியையுமே பார்த்திங்கன்னா நல்லா நான் சோப்பு போட்டுட்டு இந்த அடுப்புலேயே நம்ம வந்து இது பக்கத்துலேயே நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அடுப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸு கரையும் இது போக்கிருங்க. அடுத்தல வந்து நம்ம வந்து இதே லிக்விடை வச்சு நம்மளோட கிச்சன் சிங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னோடய சிங்க் எப்படி இருக்குதுன்னு. நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து இதை தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இதை தொட்டு தேய்க்கும் போது நல்லாவே வந்து அழுக்கு போயிடும். அந்த உப்பு படிஞ்ச கரை இருந்தால் கூட நல்லாவே போயிடும். பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ தண்ணி வச்சு நான் வந்து கழுவி விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ வந்து பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், தேய்க்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் தேய்ச்சதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.